ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் த்ரெட்ஸ் ஆஃப் நிலா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊர் மார்க்கெட் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா மதுரையில் எப்பப்பெல்லாம் மார்க்கெட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் வந்து என்னோடய ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து எங்கள் அம்மா ஊரான காரைக்காலில் எப்போல்லாம் மார்க்கெட் போடுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன்னா காரைக்கால் பொறுத்தவரை வந்துட்டு சண்டே மட்டும்தான் மார்க்கெட் இருக்கும். அது வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வந்து இருக்கும். நீங்கள் மதுரையை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா மதுரையில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கிழமைகளில் மார்க்கெட் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா பைபாஸில் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் போடுவாங்க. இதே எல்லிஸ் நகரில் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் போடுவாங்க. தீக்கதிரில் வந்துட்டு சனிக்கிழமை மார்க்கெட் போடுவாங்க. கூடல் நகரில் வந்து திங்கக்கிழமை மார்க்கெட் போடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிழமைகளில் மார்க்கெட் வந்து இருக்கும். காரைக்கால் பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மார்க்கெட் இருக்கும். எல்லாருக்கும் சேர்த்து தான் இருக்கும். அதாவது காரைக்காலை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள்லேருந்து எல்லாருமே வந்து வாங்கிட்டு போவாங்க. இங்கே எல்லா பொருளுமே கிடைக்கும். நம்ம வந்து இங்கே வந்துட்டு பழங்கள் தான் கிடைக்கும், காய்கறிகள் தான் கிடைக்கும், இல்லை வீட்டு ஜாமான் கிடைக்காது அப்படிலாம் கிடையாது. எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். புளி, மிளகா, பருப்பு, இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயமுமே இருக்கும். சில நேரங்களில் இந்த பக்கெட்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. அது போல் வாழைத்தாறு அதெல்லாம் வந்து முழுசாக வந்து நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே ஒரு இடத்துல வாங்கணும் அப்படின்னா, ஸோ இது வந்து எங்கே போட்டிருப்பாங்க அப்படின்னா முருகராம் தியேட்டர், அதாவது காரைக்காலில் தெரியும். முருகராம் தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். நம்ம ஊரில் இந்த பொருட்காட்சிகள்லாம் போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் தான் வந்து இது. ஓகேவா, நார்மலாக இங்கே தான் வந்து அந்த பொருட்காட்சியெல்லாம் போடுவாங்க. இந்த மே மாதம் ஆனாலே வந்துட்டு அந்த ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு பொருட்காட்சி போடுற இடம் அப்படின்னு பார்த்தா அது இங்கே தான் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் மார்க்கெட்டும் வந்து இருக்கும். சண்டே மார்க்கெட். ஓகேவா, இங்கே எல்லாமே கிடைக்கும். ஸோ நான் பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம் அப்படின்னா மதுரையை விட காரைக்காலில் எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி காய்கறிகள் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா நான் போன டைமில் 1 கிலோ தக்காளியே வந்து எங்கள் ஊரில் 60 ரூபா வித்துட்டு இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா 2 கிலோ தக்காளி வந்துட்டு 60 ரூபான்னு வித்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து முன்னாடி மதுரை தான் விலை கம்மின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ போய் பார்க்கும்போது ரீசெண்ட் டைமில் தான் தெரிஞ்சிச்சு காரைக்காலில் வந்து விலை கம்மியாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. காரைக்காலில் இருக்கிறவங்க எப்போதும் போல் காரைக்கால் மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கோங்க. மதுரை மார்க்கெட் மட்டும் பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு காரைக்கால் மார்க்கெட்டையும் காமிச்சிட்டேன் இந்த வீடியோவில். நீங்களும் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுலேயும் எனக்கு ரொம்ப அதில் பிடிச்சிருந்தது அந்த கலராக இருந்த மேலே அது சொல்ல தார்பாய், அதுதான். ஏன்னா அதோட அந்த வெளிச்சத்துக்கும் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஏன்னா மதுரை மார்க்கெட் வந்து எப்போதும் நைட் டைமில் தான் போடுவாங்க, பகல் டைமில் இருக்காது. இது பகல் டைமில் இருக்கும். புடவை கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு இப்படி வருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் தான் வருவேன். என் தங்கச்சியும் வரும். காய்கறி வந்துட்டு எப்படிலாம் இருக்குன்னு பார்க்க வந்தோம். பார்க்க வரல, உங்களுக்கு காட்ட வந்தோம். அதனால நானும் வந்தது லேட்டா. நாம வந்து மதுரை மார்க்கெட் பார்த்துருக்கோம்ல, இது காரைக்கால் மார்க்கெட். எப்படின்னா காரைக்கால் மார்க்கெட் நாங்கள் வந்து காரைக்காலில் தான் இருந்தோம். ஆனால் இந்த காரைக்காலில் இருந்து காரைக்கால் மார்க்கெட் வந்ததே கிடையாது. அதான் ஹைலைட்டு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி காய்கறி வாங்குறதுக்குலாம் நாங்கள் போனதே கிடையாது. அப்போ தான் பூ விட்டுட்டு வரும்போது காய் வாங்கிட்டு வருவாங்க.